சம்மர் சீசன் வந்துட்டுனாலே அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழத்தை போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு ஆசை வரும். ஆனால் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பார்த்தோம்னா உள்ள சொலை இருக்காது, அல்லது சொலை உள்ள கொட்டை மட்டும் பெருசாக இருக்கும், மேலே இருக்கிறதெல்லாம் சின்னதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சொலை பெருசாக இருக்குன்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெரியுதுல இந்த முள் வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா உள்ளே வந்து சொலையும் நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமா அதிகமான சொலை இருக்கணும்னா இந்த பழம் வந்து நல்ல உருளை ஷேப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அங்கங்கே சப்பி அமுங்கி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல உருளை ஷேப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா உள்ளே நிறைய சொலை இருக்கும். பாருங்கள், நான் வாங்கியிருக்கக்கூடிய பழத்தில் சொலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி வாங்க. அப்புறமா எவ்வளோ பழம் வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம ஐயோ நிறைய சாப்பிட்டா ஏதாவது ஆயிருமா அப்படின்லாம் பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இது உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையில் ஒரு பாதி கொட்டையை எடுத்து வாயில் போட்டு நல்லா கருக்கு முறுக்குன்னு சவைச்சு அதோட சாரை குடிச்சிங்கன்னா எதுவுமே